ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையத்தில் மத்திய அரசை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் சீர்திருத்தம் செய்த மத்திய அரசை கண்டித்தும் இதற்கு துணை நிற்பதாக அதிமுகவை கண்டித்தும் டிஎன் பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிஎன் பாளையம் ஒன்றிய செயலாளர்கள் சிவபாலன், சண்முகம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நெசவாளர் அணி மாநில செயலாளர் சிந்து ரவிச்சந்திரன், வடக்கு மாவட்ட அவைத் தலைவர் பெருமாள்சாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் விஜி ராம்ஜி சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறுவதோடு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தொகையை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் எனவும் சிந்து ரவிச்சந்திரன் வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், 100 நாள் வேலை பணியாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசு மற்றும் அதிமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்றால் 2.72 லட்சம் கோடி ரூபாய் தேவை. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு இதில் 1/3 தொகையை தான் இந்த மக்களுக்காக ஒதுக்கி இருக்கின்றது. மாற்றாதே மாற்றாதே சுமத்தாதே 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 மாநில அரசின் மீது நிதிச்சுமையை சுமத்தாதே மாநில அரசின் மீது நிதிச்சுமையை செலுத்தாதே. அங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு என்ன கால்மிரியா திரும்ப பெறு ஏழை மக்களின் வாழ்வை அளிக்கும் கட்டளை போக்கும் 100 நாள் வேலை தடுத்து குறிப்பிடுகிறேன். பாஜகவின் சதி நிறைவேற மாட்டோம். போராடும் தமிழ்நாடு வெல்லும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.